கன்னிராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறி. சமீப காலமாக வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தடைபடுற மாதிரி இருக்கா? நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால் ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுதுங்க. அதுதான் உங்கள் இஷ்ட தெய்வமான முருகனின் அருள். இந்த கன்னிராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச முருகன் பேரை எழுதுங்க. அதோடு சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு வரும். அப்படியே முருகனுடைய அருளும் முழுதாக உங்களுக்கு கிடைக்குங்க. கன்னிராசிக்காரர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், ரண ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான், இந்த 3 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. களத்திர ஸ்தானத்தில் சூரிய பகவான், சுக்கிர பகவான் மற்றும் சனி பகவான், இந்த 3 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான், இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க. கன்னி ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த கண்டக சனி மூலமாகவும் அதற்கு முன்பாக இருந்த இந்த விரயச்சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவர் பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கன்னிராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு
ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கடந்த 2024 2025 காலகட்டங்களில் மிகவும் மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் கன்னிராசிக்காரங்க. ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விரயச்சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி தற்பொழுது முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த விரயச்சனி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு அளவுகளை அதிகமாக என்னதான் நீங்கள் குறைக்க ட்ரை பண்ணாலும் ஏதாவது ஒரு வீண் செலவு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும். கடந்த 2 வருடமாகவே பொருளாதாரத்தில் ஒரு நடுநிலையாக அப்படிங்கிறது இருந்திருக்கே முடியாதுங்க. மிகவும் பார்த்திங்கன்னா ஒரு குறைவான ஒரு பண மதிப்போடு தான் உங்களுடைய ட்ராவல் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துட்டு இருந்திருக்கும். அது தவிர சேவிங்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருந்திருக்காது. வீண் செலவு அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். தற்பொழுது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கண்டக சனி அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த அடுத்த 2 வருடங்களுக்கு இருக்க போகுது. இருந்தாலுமே கூட ஒரு சில வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக இந்த கண்டக சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெகுவாகவே குறைய போகுது. முதலாவதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியானது பார்த்தீங்கன்னா குருவுடைய ராசி, அதாவது மீன ராசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைய போகுது. அப்படி குறையிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த கர்மாவிற்கேற்ற தண்டனையை தான் முதல்ல கொடுப்பாருங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட தேவைக்காக என்ன வேணுமோ அது அனைத்தையும் சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு செய்து தந்துருவாருங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் 8ஆம் இடத்துல இருந்ததுனால தான் மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும். கடந்த காலகட்டங்களில் தற்பொழுது 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே உள்ளது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையானது ஒன்றாக இருக்குது. இந்த 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ராஜ யோகத்திற்கு இணையான அதாவது உங்களுக்கு கருதப்படுதுங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றமும் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி, இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள்
உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாகவே அடைஞ்சிருதுங்க. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏண்டா கன்னிராசியில் ஆண்களாக பிறந்தோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நிறைய நபர்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் விரைவில் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து செகண்ட் மேரேஜ், அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். காதலிப்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்தித்த ராசின்னு பார்த்தீங்கன்னா அது கன்னி ராசிக்காரங்க தான். ஏன்னா முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா காதல் ராசி அப்படின்னாவே கன்னி ராசி அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது. ஆனால் தற்பொழுது சூழல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி காதலில் சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நிறைய காதல்கள் பிரேக்கப் ஆயிட்டு இருக்கும். வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சந்திக்கிறீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா விரைவில் நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே உள்ளது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டுருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்க போகுதுங்க. நீங்கள் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நினச்ச நிறைய மாணவர்கள் பயந்துட்டுருப்பீங்க. எப்படி மார்க் வருமோ வராதோ அப்படின்ட்டு. நீங்கள் குறைவான மார்க்லாம் உங்களுக்கு கட்டாயமாக வராதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல மதிப்பெண் கிடைக்கும். நல்ல காலேஜில் நீங்கள் சூப்பராக போய் ஜாயின் பண்ணி படிக்க போகிறீங்க. இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அந்த உறவுகளை விட்டு உடனடியாக விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே வரக்கூடிய இந்த 2026 நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க. ஒரு பைசா கடன் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாதுங்க. உங்களை விட்டு போன ஏதாவது ஒரு மனஸ்தாபத்தால் விட்டு போன உறவுகள் பார்த்தீங்கன்னா அந்த உறவு உங்களோட சேர போகிறாங்க. அப்படி சேரும்போது அவர்கள் மூலமாக நல்ல ஒரு பக்க பலமாகவும் நல்ல ஒரு ஆற்றலும் கிடைக்க போகுதுங்க. அடுத்த கட்ட நகர்வுக்கு அவங்கள அழைச்சிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்குதுங்க. பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காதுங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிச்சிருவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்தரலாம்ங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை நீங்க சந்திப்பீங்க. சந்திக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். வேறு வேலைக்கு போது முயற்சி செய்ய வேண்டாம்ங்க. அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது. சிலருக்கு பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாம். சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாங்க. பங்குதாரர்களின் ஆதரவு மனதுக்கு ஆறுதலாக இருக்க போகுது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழல் உற்சாகம் தருவதாக இருக்கும். தந்தை வழி சார்ந்த உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடம் கேட்டு பெற வருவார்கள். பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில வேகம் காணப்படும். சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த கடன்கள் தடையின்றி வசூலாகும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கும் எதிர்பார்க்கும் லாபங்கள் கிடைக்கப்பெறும். கூட்டாளிகள் சாதகமாக செயல்படுவதால் அபிவிருத்தியும் பெருகும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையவையும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததா அஸ்த நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சிந்தித்து சற்று கவனமுடன் செயல்பட்டால் எதிலும் நட்பலனை அடைய முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் இருந்த கெடிபிடிகள் குறைந்து நிம்மதியான நிலை ஏற்படும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பினை பெறுவீங்க. அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க. மாணவர்கள் கல்வியில சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். பிரிந்த உறவினர்களும் தேடி வந்து நட்பு கரம் நீட்டுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைகள் இல்லைன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.